அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்டேட் வந்து வேகமாக தான் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று பாண்டிச்சேரிக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. மார்னிங் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான மெரிட் லிஸ்ட்டும் விட்டுருந்தாங்க. இதில் நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, சார் எங்களுடைய ஸ்கில் மார்க் வந்து நம்மளால் பார்க்க முடியல, இதை பார்க்க முடியுமா, செக் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து அதோட ஸ்கில் டெஸ்ட்டோட மார்க்கும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பர்சனலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து எதிர்பார்த்துருக்கிறது வந்து எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஏ எக்ஸாம், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லா எக்ஸாமும் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் பாருங்கள். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த 2 days ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு தான் திரும்ப ரீஓப்பன் ஆகும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி இல்லை அப்படின்னா நாளைக்கு வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நம்ம இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய வெப் பேஜில் தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் நோட்டிஃபிகேஷன் டேட் பாருங்கள், ஏப்ரல் 28, 2024. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் நம்பர் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் டிஸ்ட்ரிக் வைஸ் மேலே இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிக் வைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஏப்ரல் 28, 2024 தான் இது பப்ளிஷ் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி நடந்தது தான் பாண்டிச்சேரியுடைய கோர்ட்டுக்கான எக்ஸாம் எல்லாமே. அதோட நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குன்னா முன்னாடி இருக்க பாருங்கள், மார்ச் 24, 2024 புதுச்சேரி ஜுடிஷியல் சபார்டினேட் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த டேட்டில் விட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சு செலெக்ஷன் விட்டாங்க. இப்போது இதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் எது இருக்குன்னு அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அப்படியே மேலே பார்த்தோன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக் வைஸ் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம எதிர்பார்த்துருக்கிறது. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் எல்லாமே ஓஏ, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் எல்லாமே பார்த்திங்கன்னா இது கூடிய சீக்கிரம் விட போகிறாங்க. அது எப்போ விட போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி, அப்படி இல்லைனா நாளைக்கு விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இது விடுறதுக்கு எதனா லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி இன்டர்வியூ நடத்தணும், எப்போ ப்ராக்டிக்கல் வைக்கணும், செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே தயாராக இருக்குது. இன்றைக்கி அல்லது நாளைக்கு விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு அப்புறம் தான் விடுவாங்க. அதனால தான் நான் தமிழில் வச்சது காரணம். இன்றைக்கி அப்படி இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 99% விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. சரிங்களா? ஏன்னா இந்த 2 days தான் ஒர்க்கிங் டே. அதை விட்டுரும் அப்படின்னா ஒரு லீவ் டே, ஹாலிடேஸ் போயிடும். ஒர்க்கிங் டே வந்து அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய எதிர்பார்க்கலாம் இது வரத்துக்கு. இது வந்துச்சுன்னா எல்லாம் மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வரவங்க செலக்ட் ஆகிறவங்களுக்கான இன்டர்வியூ கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட்லேயே ரொம்ப எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க. இப்போ 30 மார்க் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா அந்த 30 மார்க்கான ஃபுல் பாயிண்ட்ஸ் ஷார்ட்கட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கோர்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் இது வரைக்கும் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக பாருங்கள். அது ரிலேட்டடாக தான் கொஷின் வரும். நம்ம செலக்ட் ஆகிறதே பெரிய விஷயம் தான். இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நம்ம ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஜாப் கிடைக்கும். நேற்றே பார்த்துருப்போம். ஜென்ரல் மார்க் ஃபஸ்ட்டு பாருங்கள் 83 இருந்தது. அந்த செகண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்கில் தான் அவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியமானது. அந்த இன்டர்வியூக்கான கொஷின் நான் என்னோடய வீடியோஸை போய் பாருங்கள், அதை போட்டிருப்பேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.